வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியிலேருந்து ஆக்சிஜன் தனியாக ஹைட்ரஜன் தனியாக எப்படி பிரித்து எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து H2O, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பங்கு வந்து ஹைட்ரஜன் இருக்குது, அது போக வந்து பார்த்திங்கன்னா 1 பங்கு வந்து ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இதை வந்து 2 தான் வந்து எப்படி தனித்தனியாக பிரித்து எடுக்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி எக்ஸ்பிரிமெண்ட்டு. அது போக இந்த கொரோனா டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆக்சிஜன் தட்டுப்பாடு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வந்து ஆக்சிஜன் வந்து உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து லிக்விட் ஆக்சிஜன் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதுபோக இந்த வாயு இதுவும் யூஸ் பண்ண தான் செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆக்சிஜன் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எலக்ட்ரோலைசிஸ்னால் என்னென்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்டரியோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணியை வந்து ப்ளஸில் ஒன்றையும் மைனஸில் ஒன்றையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆணியில் ஏதாவது இரும்பு இருந்துச்சு அப்படின்னா இரும்பை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அது வந்து விழுகாமல் இருக்கிறதுக்காக வந்து நான் டேப் சுற்றி வந்து ஃபுல்லாக ஒட்டிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வந்து ஆனோடாகவும் மைனஸ் வந்து கேத்தோடாகவும் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு, ஏதாவது ஒரு உப்பை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சோடியம் குளோரைடு. இதை தான் நம்ம வந்து அது நடுவில் வந்து ஊற்ற போகிறோம். அப்போ மூல தான் வந்து நம்மளுக்கு வந்து குளோரைடு வந்து ப்ளஸ்ஸை வந்து ஒர்க் ஆகி வந்து நம்மளுக்கு தனியாக வந்து ஆக்சிஜனை பிரித்து தரும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சோடியம் வந்து மைனஸோட வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகி வந்து நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜனை வந்து தனியாக பிரிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், 2 இதை வச்சனையும் 2ம் பாருங்கள் பயங்கரமாக வந்து நம்மளுக்கு பபுள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். பாருங்கள் எவ்வளவு வந்து பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து ஃபார்ம் ஆகும் போல் வந்து கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும். இப்போ வந்து நான் அதை வந்து தனியாக எடுத்து காட்டுறேன், எந்த லெவலுக்கு வந்து மாறுது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம 2 இதையும் சேர்த்து தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதனால் 2ம் வினைபுரிஞ்சு தனித்தனியாக ஆக்சிஜன் ஹைட்ரஜனை தனித்தனியாக பிரித்து தந்துக்கிட்டு இருக்கோம். எதுக்காக அதில் அதிகமாக பபுள்ஸ் வருதுன்னு பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் வந்து அதிகமாக இருக்குது தண்ணியில். H2O 2 பங்கு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கலர் வந்து ரொம்ப சேஞ்சஸ் ஆகி அப்படியே ஃபுல்லாக பரவிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்மளுக்கு வந்து தனித்தனியாக வந்து பிரித்து எடுக்க போகிறோம். இது 2 சேர்ந்துருக்கு. இதை எப்படி தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுதான் ப்ராசஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் இது எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள், கலர் வந்து எப்படி சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ 2த்தையும் நம்ம சேர்த்து வச்சுருந்தோம். ஸோ அதனால் வந்து தனித்தனியாக இப்போ வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அதுக்காக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 வாட்டர் கேன் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 வாட்டர் கேன் வந்து நான் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். இதுக்கு 2 வாட்டர் கேன் வந்து தேவை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸாப்ளைடு இது தேவை. அது போக வந்து பார்த்திங்கன்னா பலூன் வந்து இந்த பிரித்து எடுக்கிற இதை வந்து தனியாக எடுத்து வைக்க பலூன் தேவை. அது போக இந்த ரீஃபில் அந்த இது வந்து மேலே வந்து ஒட்டுறதுக்காக அந்த ஒரு சின்ன கொலா இருக்கிறதுக்காக தேவை. ஆக்ஸாப்ளைடும் 2 இதை எடுத்துக்கோங்க. ஒன்று நான் பழசு வீட்டில் இருந்துச்சு, ஸோ இன்னொன்று இல்லை, ஸோ அதனால் புதுசு எடுத்துக்கிட்டேன். இதோட சின்னதாக இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, அதான் பெட்டராக இருக்கும். இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9 வோல்ட் பேட்டரி வந்து எடுத்துக்கலாம். 9 வோல்ட் பேட்டரின்னு இல்லை, 12 வோல்ட் கனெக்ஷன் கூட நீங்கள் தரலாம். அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வயர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது போக வந்து உப்பு, தண்ணி, இந்த இது நார்மலாக இருந்தாலே போதும். இது இருந்தாலே சூப்பராக பண்ணிடலாம். அவ்வளோதான், எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. அதுக்கடுத்து இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேன் மூடி வந்து தனியாக 2 இதையும் எடுத்துக்கோங்க. இந்த மூடியில் வந்து 2 இதுலேயும் வந்து ஹோல்ஸ் வந்து போட போகிறோம். அதுக்காக நான் சால்ட்ரிங் ஐனை யூஸ் பண்ணி வந்து 2 ஹோல்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து அந்த கொலா வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக அந்த ரீஃபில் அந்த பேனாவோட பின்னாடி இதை வந்து நான் வெட்டி எடுத்துகிட்டு அதை வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறேன். ஃபிட் பண்ணதுக்கடுத்து அங்கே வந்து கொஞ்சம் ஏர் வந்து இது வெளியே போயிடக்கூடாதுக்காக அங்கே வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி 2 இதையும் வந்து நல்லா வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ 2 இதையும் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆக்ஸாப்ளைடில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பெயிண்ட் வந்து மேலே இருக்குது. ஸோ அந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக வந்து என்ன செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா அதை வந்து சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து அந்த லைட்டாக வந்து மேலே வந்து கனெக்ஷன் கொடுக்குற இடத்துல வந்து போகணும். அதுபோக சைடு வந்து ஓரமாக உள்ளது ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்தாலே போதும். இப்போ பாருங்கள் தேய்ச்சி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் கேன் இருக்குது பார்த்திங்களா, வாட்டர் கேனில் வந்து அந்த ஆக்ஸாப்ளைட் போகிற அளவுக்கு வந்து ஒரு வெட்ட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு அளவு வந்து வச்சுக்கோங்க. வச்ச பிறகு மேலோட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஆக்ஸாப்ளைட் போகிற அளவுக்கு வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கோங்க, வெட்டி எடுத்துக்கோங்க. அந்த இதை கத்தியை வச்சு நான் வெட்டி எடுத்துக்கிறேன். கத்தியை வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வெட்டியாச்சு, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதுக்கடுத்து நம்ம ஆக்ஸாப்ளைடை வந்து கரெக்டாக வந்து உள்ளக்க வந்து இந்த மாதிரி வந்து உள்ளக்க வச்சுக்கலாம்.
ஆக்சல் பிளேடை வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க, அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் அதை வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இது பண்ண ஹீட்னா ஜென்ரேட் ஆகாது, அதனால் நம்மளுக்கு பிரச்சனைனா இல்லை. அதுக்கடுத்து ரெண்டுதையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா செம்பு கம்பி ஒரு சின்னது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த 2 வாட்டர் கேன்லேயும் சின்னதாக ஒரு 2 ஓட்டை போட்டு அதை ரெண்டையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போனா தான் நம்மளுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து இது பண்ணும்போது ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இதுதான் இதில் வந்து முக்கியமானது. ஸோ அதனால் கரெக்டாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன செம்பு கம்பியே வந்து 2த்துக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி மட்டும் வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நான் வந்து ஒரு ஹோல் போட்டு இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இனிமேல் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஜாயிண்ட் கனெக்ஷன் வந்து 2மே ஜாயிண்ட் ஆகிரும். அதுக்கடுத்து எல்லாத்தையும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா போதும், நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையும் கேப் இருக்காது. ஸோ எல்லாத்தையும் அடைச்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஹைட்ரஜனாக இருக்கட்டும் ஆக்சிஜனாக இருக்கட்டும் தனியாக வந்து நம்ம ஃபில் பண்ணி பிரித்து எடுத்துடலாம். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ப்ளஸ் மைனஸ் வந்து இதை வந்து மேலே ஒவ்வொன்றுலையும் ஒன்று கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து எல்லா கனெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக வந்து முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து பலூன் வந்து 2 இது நம்ம கட்ட போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து தனித்தனியாக நம்ம கேஸை வந்து தனியாக பிடிச்சு எடுக்கணும்ல, அதுக்காக. ஸோ ஒன்றை வந்து நான் ஒயிட் கலர் பலூனை வந்து ஒன்று ப்ளூ கலரையும் தனித்தனியாக அந்த மாதிரி வந்து கட்டிக்கிறேன். அதுக்கு ரப்பர் பேண்டே யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி வந்து கட்டிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் எடுத்துக்கிறேன். கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்ட் வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக சோடியம் குளோரைடை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து ஒரு வாட்டர் கேனுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வாட்டர் கேனில் வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன். 2 வாட்டர் கேன்லேயும் ஒரு கப்பு வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து சோடியம் குளோரைடோட தண்ணி இதை வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றிக்கிறேன். அதுக்கடுத்து இதுலேயும் ஒரு இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் வந்து இதில் வந்து நம்ம நல்லா ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம இதை வந்து நம்ம மூடிட்டு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுத்துர்லாம். எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து 9 வோல்ட்டு நான் கொடுக்க போகிறதில்ல, நான் இதில் வந்து 12 வோல்ட்டு தான் கொடுக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்கிட்ட சோலார் பேனல் இருக்குது. ஸோ அதனால் 12 வோல்ட்டை வந்து நான் அப்படியே டேரெக்டாக வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். வெயிலில் வந்து வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பபுள்ஸ் வந்து இதில் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சிஜன் ஜென்ரேட் ஆகிறது பாருங்கள், கலர் சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஹைட்ரஜன் வந்து ஃபார்ம் ஆகிறதுல வந்து கலர் வந்து சேஞ்சஸ் ரொம்ப ஆகலை. பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து எல்லோ கலரில் வந்து மெதுவாக ஆகிக்கிட்டே இருக்குது. பபுள்ஸ் பாருங்கள் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. இதுலேயுமே பபுள்ஸ் வர தான் செய்யுது, ஆனால் வந்து கலர் வந்து எதுவும் சேஞ்சஸ் ஆகலை. நம்மளுக்கு கரெக்டாக தான் இது வந்து ஒர்க் ஆகுது ரியாக்ஷன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மேலே பலூனில் வந்து ஏர் வந்து கரெக்டாக ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இது எலக்ட்ரோலைசேஷன் சொல்லுவாங்க. ஆனோட் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ்ஸு, அது வந்து பார்த்திங்கன்னா குளோரைடோட நம்ம வினை புரிந்து வந்து ஆக்சிஜனை தனியாக வாட்டர்லேருந்து பிரித்து எடுக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைனஸ், அதாவது கேத்தோட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து சோடியமோட வினை புரிஞ்சு ஹைட்ரஜனை தனியாக பிரித்து எடுக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்னால தான் வந்து நம்ம ரெண்டுதையும் தனித்தனியாக நம்ம பிரித்து எடுக்கிறோம். நடுவில் அந்த செம்பு கம்பி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நம்மளுக்கு வந்து 2 இதுக்குரிய கனெக்ஷன்ஸாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு 2 வினை புரியறனால அந்த 2 இதுக்கும் தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியுது நம்மளால். ஸோ ஓகே, இந்த ப்ராசஸ் நடக்கட்டும். இது கொஞ்சம் நேரம் மெதுவாக தான் ஆகும். மெதுவாக வந்து அந்த வாயு ஜென்ரேட் ஆகி மேலே வந்து அந்த பலூனில் வந்து ஃபில் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷங்களாலும் ஆகும். சரி ஓகே, இந்த ப்ராசஸ் மெதுவாக ஆகட்டும். நம்ம அதுக்கடுத்து வந்து இது எந்த லெவலுக்கு வந்து வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஆக்சிஜனை வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து H2O, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் 2 பங்கு இருக்குது, ஆக்சிஜன் வந்து 1 பங்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் வந்து நம்மளுக்கு சரியாக கிடைக்கல. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை எம்சியில் வச்சு ஃபஸ்ட்டே அடைக்காம விட்டனால ஃபுல்லாக வந்து ரியாக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இது நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஹைட்ரஜனையுமே நம்ம தனியாக பிரித்து எடுத்துருந்துக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இப்போ ஆக்சிஜன் தான் முக்கியம். ஏன்னா ஆக்சிஜன் தான் எப்படி பிரித்து எடுக்கிறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 இதில் இருக்கும் போல் இதில் வந்து இதுலேயும் ரியாக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் ஆக்சிஜன் இந்த லெவல் தான் கிடச்சிருக்கு. ஆனால் இதுலேயுமே அதிகமாக கிடைக்கும். நம்ம வந்து இதை ஒட்டாமல் விட்டுட்டோம் சரியாக. ஸோ அதனால் பாதி ஆக்சிஜன் வந்து போயிடுச்சு. சரி ஓகே, இதை வந்து நம்ம எடுத்து சுவாசித்து தான் பார்க்க போகிறோம். ஹைட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பற்ற வச்சு பார்த்துடலாம். இது சரி ஓகே, ஆக்சிஜனை வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம சுவாசித்து பார்க்கலாம். அதுக்காக இந்த மாதிரி இது யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடினா தனியாகவே எடுத்து சுவாசித்து பார்த்தா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. சரி ஓகே, இதை நான் எடுத்துக்கிறேன். எந்த மாதிரி இருக்குது, இது எதுவும் வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் அது. பாருங்கள், இவ்வளோ தான் நம்மளுக்கு ஆக்சிஜனே கிடச்சிருக்கு. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரி ஓகே, நான் ரப்பரை எடுத்துக்கிறேன்.
இப்போ நம்ம ரப்பரை ஃபுல்லாக எடுத்தாச்சு. எந்த ஒரு ரியாக்ஷன் தெரில, நம்ம நார்மலாக அந்த ஆக்சிஜன் இழுக்கிற அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து பியூரான ஆக்சிஜன் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராசஸ் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ரியாக்ஷன் வந்து நடந்து வந்திருக்கு நம்மளுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இருங்க, இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறேன். கலர் பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆக்சிஜனை வந்து தனித்தனியாக வந்து பிரித்து எடுக்கலாம். இப்போ கொரோனா இஷ்யூனால் ஏகப்பட்ட பேத்துக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ப்ராசஸை வந்து கண்டிப்பாக எடுத்து பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லிக்யூட் ஆக்சிஜன், அது வந்து ரேட் ரொம்ப கூட. இருந்தாலும் இந்த மாதிரி ஆக்சிஜனை வந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணி இதில் வந்து கரெக்டாக வந்து எடுக்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்ச செலவில் வந்து ஆக்சிஜனை வந்து எடுக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இதை வந்து எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக கூட இருக்கலாம். இதை வச்சு யாராவது ப்ராசஸ் பண்ணி அந்த ஆக்சிஜனை கரெக்டாக எடுத்து ப்ராப்பரான வேலை வந்து கொண்டு போனாங்க அப்படின்னா மக்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணேன், வாட்டர்லேருந்து ஆக்சிஜன் லெவலை எடுக்கிறது. ஆனால் வாட்டர்லேருந்து தான் எல்லாமே ஆக்சிஜன் லெவலில் வந்து எடுப்பாங்க. அதுபோக வந்து நம்ம வாயு இருக்குது பார்த்திங்களா, நம்ம காற்றுலேருந்தும் அப்படியே ஆக்சிஜனை வந்து எடுப்பாங்க. ஆனால் அது லிக்யூடாக எடுப்பாங்க, ரொம்ப ஹீட் பண்ணி அதுலேருந்து லிக்யூடாக எடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா விலை ரொம்ப கூடன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடு ஹைட்ரஜன் வந்து லிக்யூட் ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் சம்திங் வந்து 75 ரூபாயோ 80 ரூபா சொல்லுவாங்க. அதுபோக வாயு நிலையில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா சொல்லுவாங்க. ஸோ இதை நான் ரெஃபர் பண்ணி பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி இது வந்து ரேட்டு கம்மியில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரொம்ப வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து பண்ணி பார்க்கலாம், நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பர்பஸ்க்கு கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இல்லை ஹைட்ரஜன் வாயு மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஆக்சிஜனை வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரியே பண்ணலாம். அந்த லெவலுக்கு வந்து எல்லாமே ஃபுல் ஆக்சிஜனாக தான் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். பாருங்கள், இது வந்து பிஞ்சிட்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு ஹைட்ரஜன் வந்து சேரலை, இது கூட கரெக்டாக ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.